ஆபரேஷன் சிந்தூர் முடிந்தவுடன் இது ஆபரேஷன் உதயசூரியன் ஆகிவிட்டது. கண்டிப்பாக இந்த ஐஏஎஸ் ஆபீசர் வசீகன் கைது செய்யப்படுவார் என்று தான் டெல்லியில் உலாவுகிற செய்தி. 2-3 நாட்களில் அது நடக்கும். முதல் முறையாக தமிழக அரசாங்கத்தில் ஒரு இலாக்கா மீது நடக்கிறது. இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு இலாக்கா அதிகாரியை ரைடு பண்ண விட்டார்? சீஃப் செக்ரட்டரி எப்படி விட்டாரு? சீஃப் செக்ரட்டரி தான் பர்மிஷன் கேட்டு தான் போயிருப்பாங்க. எப்படி கேட்காம பண்றாங்க இவங்க? ஆக மொத்தம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்வதில் உண்மை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அவர் ஊழல் என்பதை நிரூபிக்க இருக்கிறார்கள். எவ்ரி 2 hours சென்னையிலிருந்து டெல்லிக்கு இமெயில் பறந்து கொண்டு இருக்கின்றன. அதில் என்னென்ன நடக்கிறது என்று அமித்ஷா அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அமித்ஷா வருவதற்கு காரணம் இது அந்நிய செலாவணியுடன் இருக்கிறது, மணி லாண்டரிங் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். இதன் மூலமாக பார்த்தால் கண்டிப்பாக ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய குடும்பத்தினுடைய ஒரு புள்ளி மாட்டினாலும் மாட்டிக்கொள்வார் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக பற்றி அவர் பாராட்டுதலாக பேசவில்லை, கேலியாக பேசினாலும் அதை திருத்தி போடுகிறார்கள் என்று தான் ப. சிதம்பரம் நண்பர்கள் சொன்னாலும் ப. சிதம்பரத்துடைய மனதில் காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சுன்னு நினைக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் பிரைம் மினிஸ்டர் 1 மணி நேரம் பார்த்திருக்காங்க. திருநாயை பத்தி நான் பேசினேங்கிறாருங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து காங்கிரஸ் புதைக்க பாக்குறாங்களா சார்? இதெல்லாம் செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா சார்? இன்னும் பேசுற செல்வ பெருந்தகை ஊர் கதையெல்லாம் தன்னுடைய வீட்டிலேயே ஒரு ஆளை எதிர்த்து பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இன்னும் பேசுறாங்களே. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. சார், தமிழ்நாட்டுல காலையிலிருந்தே பரபரப்பு. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதிரடியான ரைடுல ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாகத்துடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீடு உட்பட ரைடு நடைபெற்றுகிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் விசாகன் அவரது மனைவியை கார்ல இடி அதிகாரிகள் அழைச்சி சென்றிருக்காங்க. இந்த இடி ரைடு எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவா நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ரெய்டு ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலாக ஆபரேஷன் உதயசூரியன் தான் நினைக்கிறேன். அந்த மனைவி கண்டிப்பாக ஒரு பேங்க்ல போய் அங்க என்னென்ன பேங்க்ல எந்தெந்த பிக்சட் டெபாசிட் இருக்குது, நகை இருக்கிறதெல்லாம் காமிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேங்கினுடைய சேஃப் வால்ட்ல இருக்கிற அடுத்ததுதான் ஒரு திமுகவுடைய முக்கிய புள்ளியினுடைய பேங்காவும் இருக்குது அது. ஆக மொத்தம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய இலாக்கா டாஸ்மார்க்குடைய மேனேஜிங் டைரக்டரை கேள்வி கேட்பது, ரெய்டு செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் செய்த நிருபர் கூட்டத்தில் 39,000 கோடி என்று சொன்னாரே, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்தவுடன் இது ஆபரேஷன் உதயசூரியன் ஆகிவிட்டது. கண்டிப்பாக இந்த ஐஏஎஸ் ஆபீசர் வசீகன் கைது செய்யப்படுவார் என்று தான் டெல்லியில் உலாவுகிற செய்தி. 2-3 நாட்களில் அது நடக்கும். காரணம், இது ஒரு இலாக்காக்கு மீது நடக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு, நாட் பை இண்டிவிஜுவல். முதல் முறையாக தமிழக அரசாங்கத்தில் ஒரு இலாக்கா மீது நடக்கிறது. இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு இலாக்கா அதிகாரியை ரைடு பண்ண விட்டார்? சீஃப் செக்ரட்டரி எப்படி விட்டாரு? சீஃப் செக்ரட்டரி தான் பர்மிஷன் கேட்டு தான் போயிருப்பாங்க. எப்படி கேட்காம பண்றாங்க இவங்க? ஆக மொத்தம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்வதில் உண்மை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அவர் ஊழல் என்பதை நிரூபிக்க இருக்கிறார்கள். சார், இந்த இடி அதிகாரிகள் அங்கு ரைடு செல்லும் போது விசாகன் அவருடைய வீட்டின் வெளிப்பகுதியில, காம்பவுண்டுக்கு வெளிப்பகுதியில நிறைய டாக்குமெண்ட்டுகள், பேப்பர்கள் எல்லாம் வெளியே இருந்து இடி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கைப்பற்றி இருக்காங்க. அப்போ இதுல ஆதாரங்கள், நிறைய ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி இருக்குமா சார்? இப்ப அவர் வசீகன்லாம் வெளில போட்டார். அதை போட்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம், அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் சொல்லிவிட்டார்கள், குப்பை காகிதம் வெட்டுற மாதிரி போடுறாங்கன்னு. அதை அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடன் இருக்கக்கூடிய உதவியாளரை சொல்லிக் கொடுத்து விட்டார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்றுதான்
டெல்லியில் சில ரகசியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இந்த விஷயத்தை. காரணம், எவ்ரி 2 hours சென்னையிலிருந்து டெல்லிக்கு இமெயில் பறந்து கொண்டு இருக்கின்றன. அதில் என்னென்ன நடக்கிறது என்று அமித்ஷா அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அமித்ஷா வருவதற்கு காரணம் இது அந்நிய செலாவணியுடன் இருக்கிறது, மணி லாண்டரிங் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். இதன் மூலமாக பார்த்தால் கண்டிப்பாக ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய குடும்பத்தினுடைய ஒரு புள்ளி மாற்றினாலும் மாட்டிக்கொள்வார் என்று தான் சொல்லுகிறார்கள். சார், சமீபத்துல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வீடுகளிலையும் ஈடி ரைடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகளை பகிர்ந்திருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில கடந்த மார்ச் மாதம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக 7 இடங்கள்ல ரைடு நடைபெற்றது. மீண்டும் அதே டாஸ்மாக் நிர்வாகத்துல மேலாண் இயக்குனருடைய வீடுகள்ல ரைடு நடைபெறுகிறது. அப்போ முதல்வர், துணை முதல்வர் இல்லங்களில் ரைடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? நயினா நாகேந்திரனுக்கு அமித்ஷா சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். நிர்மலா சீதாராமன் நயினா நாகேந்திரன் பார்த்து விட்டு வந்துகிறான் சொல்லுகிறார் என்று நாம் வதந்தி பரப்பாவிட்டாலும் டெல்லியில் நயினா நாகேந்திரன் சொல்லுவது உண்மை என்று தான் சில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ரியல் ஒன் நேயர்களுக்கு ஜாகிரதையாக, கண்டிப்பாக இது மிக உணர்ச்சிப்பட வேண்டிய விஷயம். அது மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக ஊர்ஜிதம் செய்ய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்கள் தயாராக இருக்கிறார்கள். நயினா நாகேந்திரன் சொல்வது உண்மை என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதற்கு சமயம் பிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான சில ஆவணங்கள் இந்த வசீகரன் மூலமாகத்தான் வர வேண்டும். அது வந்ததுன்னா கண்டிப்பாக இது எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சந்திரசேகர் ராவுக்கும் மாட்டிக்கொண்டு சிக்கினார்களோ, துணை முதலமைச்சர் சிசோடியா எப்படி மாட்டிக்கொண்டு சிக்கினார்களோ, அதே மாதிரியான சூழ்நிலை தமிழகத்திலும் ஏற்படும். இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பெருசாயிடுங்க. சார், கடந்த முறை மார்ச் மாதம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஈடி ரைடை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கமும் சரி, டாஸ்மாக் நிர்வாகமும் சரி, அமலாக்கத்துறைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. அமலாக்கத்துறை இரவு முழுவதும் ரைடுல ஈடுபட்டாங்க, பெண் அதிகாரிகளை துன்புறுத்தினாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறைக்கு எதிராக முன் வச்சிருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில மீண்டும் அமலாக்கத்துறை அங்கு இறங்கி இருக்கிறது. இதை எப்படி சார் பார்ப்பது? இதனுடைய பின்னணி எப்படி சார் இருக்கு? சென்னை ஹைகோர்ட்டுடைய அனுமதியுடன் தான் செய்கிறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் அந்த அந்த தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரவே இல்லை. இது இருக்கலாம் செகண்ட். அவங்க ஒரு ஒரு விசாரணை நடப்பதை எப்படி தமிழக அரசாங்கம் தடுக்க முடியும்? ஊழல் விசாரணையை. அதற்காகத்தான் இது மாதிரியான செயல்களில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஈடுபட்டிருக்கிறது. கண்டிப்பாக வசையாக, சிக்கலாக மாட்டிக்கொண்டு விட்டார் வசீகரன் என்று தான் சொல்லுகிறார்கள். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அந்த மேனேஜிங் டைரக்டர் ஒரு IAS ஆபீசர், அவர் சீஃப் செக்ரட்டரிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தற்பொழுதுள்ள இலாக்காத்துறை அதிகாரிக்கும் பிரதிதினம் சொல்லி வருவதனால் இதற்கு கண்டிப்பாக ஒரு திமுக முக்கிய புள்ளியிடம் தொடர்பு இருப்பதாகத்தான் டெல்லியில் வதந்திகள் வருகின்றன. அது ஊர்ஜிதம் செய்வதற்கு இன்னும் 1 நாட்கள் ஆகும். சிவா சார், அப்போ நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் விசாரணையின் போது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அவர் ஒத்துழைக்கவில்லை என்று தான் சொல்லுகிறார்கள். எனினும் அவர் ஒரு IAS ஆபீசராக இருப்பதனால் அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் தமிழக சீஃப் செக்ரட்டரியுடைய அனுமதி தேவை, முதலமைச்சருடைய அனுமதி தேவை. அந்த அனுமதியை பெற்றுவதற்காக ஒரு ஏற்பாடுகள் நடப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். அவர் வசீகரன் இந்த விசாரணையில் ஒத்துழைக்க மறுக்கிறார் என்று தான் சொல்லி, அதனால தான் ஒய்ஃப் ஆக்ஷன் போயிட்டாங்க. அவங்க தனியா அவங்க பேங்க்ல இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் டெபாசிட்ல ஒரு 30,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில தங்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டியதுதான். ஒருவேளை இன்று மாலை அல்லது நாளை காலை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் என்று தான் அந்த அதிகாரி என்னிடம் சொன்னார். சிவா சார், இப்போ சல்மான் குர்ஷித் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான சிதம்பரம் அவர்கள் பேசும்போது இந்திய கூட்டணி பலகீனம் அடைந்து விட்டது, பாஜகவை பொறுத்த வரைக்கும் வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு எரிச்சலையும் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? டெல்லியில் சிதம்பரத்து பேச்சு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி விட்டது, பூகம்பத்தை ஏற்படுத்தி விட்டது. ராகுல் காந்திக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்ற ஒரு கட்டமைப்பு. சசி தரூர் இப்பொழுது காங்கிரசுக்கு எதிராக பேசி வருகிறார், பாஜகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார்.
அதே மாதிரி ப சிதம்பரம் செய்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள். ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள், சில காங்கிரஸ் தலைவர்கள், மல்லிகார்ஜுன் கர்கே உட்பட ப சிதம்பரத்தை சிக்கிமில், மணிப்பூரில் சில விஷயம் நடந்த போது அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது மீண்டும் வந்து விட்டது. ப சிதம்பரம் காங்கிரசுடைய கருத்துக்கு எதிராக சொல்லி வருகிறார். இதன் மூலமாக ஒன்று தெரிகிறது, ப சிதம்பரம் சொல்வது இந்தி கூட்டணியில் குழப்பம் இருப்பதை காண்பிப்பதை விட மத்திய அரசாங்கத்தில் பாஜக மிக மிக உண்மையாக துளைத்து அந்த எவ்ரி டிபார்ட்மெண்ட்ல போயிடுச்சுங்கிறது தான் சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக பற்றி அவர் பாராட்டுதலாக பேசவில்லை, கேலியாக பேசினாலும் அதை திருத்தி போடுகிறார்கள் என்று தான் ப சிதம்பரம் நண்பர்கள் சொன்னாலும், ப சிதம்பரத்துடைய மனதில் காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன் உங்ககிட்ட, அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதை தவிர இன்னொன்னு சொல்றேங்க, சென்ற மாதம் கார்த்திக் சிதம்பரம் பிரைம் மினிஸ்டர் 1 மணி நேரம் பார்த்துருக்காங்க. தெருநாயை பத்தி நான் பேசினேங்கிறாருங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து காங்கிரஸ் புதைக்க பாக்குறாங்களா சார்? இதெல்லாம் செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா சார்? இன்னும் பேசுறாரு செல்வ பெருந்தகை ஊர் கதையெல்லாம். தன்னுடைய வீட்லயே ஒரு ஆளை எதிர்க்கு பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இன்னும் பேசுறாங்களே. இதே செல்வ பெருந்தகனுடைய மிக ஆப்த நண்பராக இருந்தவர் தான் ப சிதம்பரம். அவரே கோட்டை விட்டாங்களே. ஆக மொத்தம் ப சிதம்பரமுடைய பேச்சு டெல்லி அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மைதான் சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி.